என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மினி பனானா போட போகிறோம். க்ரோஷா ஹூக் 2.5 சீசஸ். எல்லோ அண்ட் க்ரீன் உள்ளன் எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. 20 செயின் போட்டுக்கோங்க. டுவெண்ட்டி செயின் போட்டதும் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அது கணக்கில் சேராது, இதில் வராது. அது நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். எடுத்ததும் ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்லிப் நாட். இதே மாதிரி உள்ளே விட்டு திருப்பியும் இந்த நூலில் விட்டுறணும், செயினில் விட்டுறணும். அப்புறம் ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். நூலை சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்து அப்படியே இழுத்துடணும். 3 லூப் வரும், இழுத்துடணும். நூலை சுற்றிக்கணும். கீழே செயினில் விட்டுட்டு 3 லூப் வரும், அப்படியே சேர்த்து இழுத்துடணும். இது ஆஃப் டபுள் க்ரோஷே. நூலை சுற்றிட்டு கீழே செயினில் விட்டு 3 லூப் வரும், சேர்த்து இழுத்துடணும். இது ஆஃப் டபுள் க்ரோஷே. 16 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். 2 செயின் ஸ்லிப் நாட் போடணும் எடுத்ததும் ஆரம்பத்தில். அப்புறம் ஃபுல்லாக 16 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் கடைசியில் 2 ஸ்லிப் நாட் போடணும். முடிக்கும்போது 2 ஸ்லிப் நாட்டு, ஆரம்பிக்கும் போதும் 2 ஸ்லிப் நாட். இது ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த எண்ணிக்கையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 16 ஆஃப் டபுள் க்ரோஷே. எண்ணிட்டே போட்டு வாங்க. நூலை சுற்றிக்கணும். கீழே செயினில் விட்டு 3 லூப் வரும், சேர்த்து இழுத்துடணும். இது ஆஃப் டபுள் க்ரோஷே. லாஸ்ட் 2 ஸ்டிச்சு ஸ்லிப் நாட் போடணும். இப்போ 16 ஆஃப் டபுள் க்ரோஷே ஆகிடுச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நூலை செயினில் விட்டு அப்படியே டைரெக்டாக மேலே இருக்குது செயினில் விட்டுடணும். இது நூலை சுற்றலாம் வேண்டாம், டைரெக்டாக செயினில் விட்டு மேலே செயினில் எடுத்துடணும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் ஸ்லிப் நாட். அதுக்கப்புறம் ஆஃப் டபுள் க்ரோஷே 16 போடணும். அப்புறம் லாஸ்ட் 2 ஸ்டிச் ஸ்லிப் நாட். நடுவில் இருக்க 16 ஸ்டிச்சு செயின் ஆஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 12 லைன்ஸ் போடணும். இப்போ நம்ம 2வது லைன் போட்டுக்கிட்டுருக்கோம். 12 லைன்ஸ் போடுங்க.
இப்போது ஸ்லிப் நாட் போடணும் 2 ஸ்டிச்சு. இப்போ ஒரு செயின் போட்டு திருப்புங்க. திருப்பிட்டு மறுபடியும் 2 ஸ்லிப் நாட் போடணும். இன்னும் half double crochet. இதே மாதிரி 12 லைன்ஸ் போட்டு வாங்க. இப்போ 2 லைன்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ 3rd லைன் ஆரம்பிக்கிறோம். மொத்தம் 12 லைன்ஸ் போடணும். 12 லைன்ஸ் போடுங்க. இப்போ 12 லைன்ஸ் போட்டுட்டோம். இப்போ ஊசி நூல் வச்சு இது வெளிபாகம் உள்பாகம் கரெக்டாக பார்த்துக்கங்க. பார்த்துட்டு வெளிபாகத்தை வெளிப்பக்கமாக வச்சு தைக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஊசி மூலமாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த நூலில் விட்டு நல்லா டைட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. முக்கால்வாசி போட்டால் போதும். நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறமா மீதியை போட்டுக்கலாம். ஸ்பாஞ்ச் வச்சு காட்டன் ஸ்பாஞ்சை விட நம்ம நைலான் ஸ்பாஞ்ச் வந்து நல்லது. ஏன்னா வாஷ் பண்ணால் சீக்கிரமாக காஞ்சிடும். இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் வந்து நைலான் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் நூல் எடுத்துக்கோங்க. கீழ்பாகம் நம்ம வந்து நுனி பாகம் இருக்கும் இல்லையா, வாழைப்பழத்தில் நுனி பாகம், அந்த நுனி பாகத்தை தைக்கிறோம். சிங்கிள் குரோஷே போடணும். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. உள் பக்கம் இருந்து வெளியே விடுங்க. விட்டு நூலை இழுத்து அந்த ஸ்டிச்சுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததுலேருந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும். சிங்கிள் குரோஷே டிக்ரீஸிங் பண்ணணும். வந்து முதல் இது சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டிக்ரீஸ் பண்ணணும். சேர்த்து இழுத்துடணும்.
2 சிங்கிள் குரோஷே போட்டு சேர்த்து இழுத்துடணும். நுனி பாகத்துக்கு 2 லைன்ஸ் தான் வரும். பொறுமையாக அந்த லாஸ்ட் ஸ்டிச்சை பார்த்து கரெக்டாக விட்டு தைக்கணும். டுவெல் லைன்ஸ் போட்டிருக்கிறதுனால 6 டைம்ஸ் வரும். சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ் பண்ணுறதுனால 6 டைம்ஸ் வரும். பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருங்க. அடுத்த ரோவும் சிங்கிள் குரோஷே போடணும். ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் போடணும். இப்போ வந்து 3-4 டைம்ஸ் போட்டால் போதும். இது நுனி பாகம்ன்றதுனால 2 லைனோட முடிக்கிறோம், 2 ரவுண்டோடு முடிக்கிறோம். நடுவில் சின்ன ஹோல் வரும், அது 2ஐயும் சேர்த்து நாட் போட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு டையில் மறைச்சிடணும். இப்போ ஸ்டஃப் பண்ணணும். பஞ்சு வச்சு அடைக்கணும் பனானாக்குள்ளே. கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு பஞ்சு ஸ்பாஞ்ச் வைக்கணும். ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பஞ்சு கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும். வாங்கி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பனானாலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் செய்யும்போது அதில் வச்சுட்டு ஷோகேஸில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று கீ செயின் பண்ணிக்கிறாங்க இதில். கீ செயின் வெஜிடபிள்ஸ் மினி வெஜிடபிள்ஸு மினி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ணி கீ செயின் மாதிரி போட்டுக்கிறாங்க. கீ செயின் வேணும்னா ரெண்டு 10 செயின் போட்டுட்டு அப்படியே தைச்சிட வேண்டியதுதான் பனானா நுனியில். அதில் கீ செயினில் மாட்டிக்கலாம். கத்திரிக்காய் கீ செயின், பரங்கிக்காய் கீ செயின், பூசணி எல்லாமே கீ செயின் இப்போது வந்திருக்கு நிறையா. இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா சேல்ஸ் ஆகுது. இது வந்து ஒரு நாளைக்கு 5-6 போடலாம். எப்படி நம்ம மற்ற டாய்ஸ் எல்லாம் போடுறோமோ அது மாதிரி சின்ன மினியேச்சர். நிறையா டைம் எடுக்காது. கரெக்டாக பார்த்து நுனி வரையிலும் தைச்சிருங்க. தைச்சிட்டு க்ரீன் கலர் நூலில் இப்போ காம்பு தைக்கணும். இந்த பக்கம் காம்பு, அந்த பக்கம் நுனி தைச்சோம், இந்த பக்கம் காம்பு தைக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஸ்டிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் க்ரீன் கலர் மாற்றிக்கணும். இப்போ க்ரீன் கலர் நூலில் நம்ம சிங்கிள் குரோஷே போடணும். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. உள்பக்கம் இருந்து விட்டு வெளிப்பக்க நூலை இழுக்கணும். அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம, அது வழியாக வரணும். இப்போ நம்ம அங்கே நுனி பக்கத்தில் போட்ட மாதிரியே இந்த பக்கம் சுருக்கிறதுக்காக வேண்டி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி 2 சிங்கிள் குரோஷே போட்டு சேர்த்து
போடணும். அப்போ தான் அந்த நுனி பாகம் சுருங்கி வரும். அங்கே 2 ரவுண்ட்லேயே முடித்தோம். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு மறுபடியும் சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டு போட்டுட்டு வரோம். அங்கே போட்ட மாதிரியே இந்த நடுவில் வர்ற ஹோலை வந்து கடைசியாக நம்ம மறைச்சிடணும். ரெண்டையும் இணைச்சி ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நீளமாக காம்புன்றதுனால நீளமாக போட்டிருக்கோம். 2 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.